ஃப்ரெண்ட்ஸ், யூஸ்வலாக என்கிட்ட எல்லாரும் கேட்குற கேள்வி, எப்படி ஒரு வேலையை நம்ம கன்சிஸ்டண்ட்டாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறது. யூஸ்வலாகவே நம்ம ஏதாவது வேலை தொடங்கினா கண்டிப்பாக தடங்கள் வரும். ஆனாலும் மறுபடியும் நம்ம அந்த வேலை செய்யறதுல தான் நம்மளுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எதுக்கு நீங்கள் அந்த வேலை செய்கிறீங்க அப்படிங்கிறது அந்த பர்பஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த பர்பஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த வேலையை விட்டு போக மாட்டீங்க. ரெண்டாவது, நீங்கள் அந்த கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கு உங்களோட ப்ரையாரிட்டிஸ் ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் அந்த ப்ரையாரிட்டி லிஸ்ட்னு இது கொஞ்சம் மேலேயாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு எவ்ரிடே அதை செய்யறதுக்கு உங்களுக்கு மனசில் அது வந்துடும். மூணாவது, நம்ம எந்த வேலை செஞ்சாலும் டிஸ்ட்ராக்ஷன் எல்லாருக்குமே வரும். டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வெளியிலேருந்தும் வரலாம், உங்கள்கிட்டேருந்தும் வரலாம். எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, 5 4 3 2 1 இப்படி மனசில் நினச்சி மறுபடியும் ட்ராக்குள்ளே வர்றது தான் இம்பார்ட்டண்ட். எவ்வளோ வாட்டி விளங்குறோங்கிறது இம்பார்ட்டன்ட் கிடையாது, எவ்வளோ வாட்டி மறுபடியும் ட்ராக்குள்ளே வருது அதுதான் இம்பார்ட்டண்ட். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி நம்ம செய்யும் போது நம்மளுக்கே ஐயோ நம்ம இதை பண்ணிட்டோம் அப்படிங்கிறது நம்மளுக்கே கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். நம்மளே நம்ம மிஸ்டேக்ஸை பெருசாக காமிக்கிற மாதிரி பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்தாலும் நீங்களே உங்களை தட்டி கொடுத்துட்டு அந்த லெவலில் நீங்கள் போகிறதுக்கு வழி பாருங்கள். ஏன்னா எல்லாரும் மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம், எல்லாரும் வெளியில் வருவோம். ஆனால் அது பெருசு கிடையாது. நம்ம மறுபடியும் அந்த லிஸ்ட்டில் உள்ளே போகிறதுக்கு தான் நம்ம முயற்சி போடணும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் கன்சிஸ்டண்ட்டாக இருப்பீங்க. சக்ஸஸ் உங்களை நோக்கி வரும். ட்ரை பண்ணி